பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினூடாக பேசுவார். ஹல்லேலூயா. என்றால் தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதும் அது ஜீவன் உள்ளதுமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையினூடாக நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார். நாங்க இந்த நேரத்திலே நாங்க பார்க்க போறோம், தேவனோட உதவி நமக்கு உண்டு என்று குறித்து பார்க்க போறோம். எப்படி தேவனோட உதவி நமக்கு உண்டு? இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் இந்த நாளிலே, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய உதவி வேண்டும், உங்களுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையிலே அமர வேண்டும், உங்களுடைய சித்தம் என்ற வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று வந்திருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்து அனுப்புவார். Because the people who come here come with that the God's will will be done in me, and also God will help me. Truly, if you come with that heart, definitely God will answer your heart's prayers. ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தப்படி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். Because in Romans 8 it says like this, even in our weakness our Holy Spirit helps us. அவே அந்தப்படி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே நமக்கு உதவி செய்கிறார். Whatever your weakness might be, God, the Holy Spirit is going to help you. அந்த பலவீனம் என்ன பலவீனம் என்றால், ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாய் பலவீனமாய் இருக்கலாம். Because it might be your body's infirmities. அல்லது உங்களுடைய வியாதிப்பட்டு சரீரம் பலவீனமாய் இருக்கலாம். It might be because of your sickness your body will be weak. அல்லது தொடர்ந்து பேச முடியாதபடி ஏதாவது வியாதிப்படுறது மட்டுமல்ல, ஒரு கொன்ன வாயுடையதாய் என்ன பலவீனமாக இருந்தாலும். Because whatever the weakness it might be, whether you can't speak properly or you have a stammering mouth or something like that, whatever the weakness may be, the Holy Spirit will help you. உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னவர், in your weakness my strength will help you. அவர் நிச்சயமாக அந்த பலவீனம் மாறி பரிபூர்ணத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். Because all your weakness will go and God will give the fullness of his power and grace to you. ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Because in Hebrews 4:15 says that we have not a high priest which cannot be touched with the feeling of our infirmities, but was in all points tempted like as we are, and yet without sin. Amen. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். Because he was tempted in all points. நாங்கள் சொல்ல முடியாத எங்களுடைய வாழ்க்கையில், மனுஷருடைய வாழ்க்கையாகிய எங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மட்டும் அங்கே சோதனைகள் உண்டு, எங்களுக்கு மட்டும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு என்று சொல்ல முடியாது. Because each an individual say, oh, this is, I am been tempted always, or I have problems in my life always, every time there is always hindrance in my life. It cannot be said like that. ஏனெனில் பாவமில்லாத இருக்கிற அந்த பிரதான ஆசாரியரே எல்லாவற்றிலும் அவர் அங்கே சோதிக்கப்பட்டும் பலவீனங்கள் இருந்தும் அவர் அங்கே எல்லாவற்றையும் அனுபவித்த தேவன் தான் எங்களுடைய தேவனாயிருக்கிறார். The high priest without sin, he himself, our God itself, even him was tempted in all points. ஆனால் அவரோ பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Because yet he was without sin. He was a high priest without sin. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாங்கள் அங்கே சில வேளையிலே பாவம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ பாவம் இல்லாத ஒரு தேவன், சுத்தமான பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். In our life we will have problems, sicknesses, sufferings and temptations. In all these things though we sin, but our God is a God without sin, and he's a high priest for us. ஏனெனில் தேவனுடைய வசனம் யாக்கோபு 1:14 சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Because in James it says like this, like whoever it is there, he's been caught by his own lust, and that is why he's been tempted. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். Because the lust conceives and the sin comes. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். When sin is fullness, then the death comes in. பாருங்க, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படுகிறார்கள். Because they are all being tempted because of their own lust. நீங்களோ அல்லது நானோ சொல்ல முடியாது தேவன் எங்களை சோதிக்கிறார் என்று சொல்ல முடியாது. ரெண்டு விதத்திலே, ஒன்று சோதனை, ஒன்று சிட்சிப்பு. Because there is one thing called temptation, and the other one is called punishment or something like that.
அப்ப நாங்க பாக்குறோம், இப்ப சிட்சிப்பு என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்காத தகப்பன் இல்லை. என்ன ஒவ்வொரு தகப்பன்மாரும் தங்களுடைய பிள்ளைகளை சிட்சித்து அவருடைய எதிர்காலங்களை நன்றாக்குகிறார்கள். Because each and every father, when he gives punishments to his son, that is the chastisement is because they have to come good in their life and to grow up in good features. ஆனால் தகப்பன் பிள்ளையை எப்பொழுதும் சோதித்து சோதித்து பிள்ளையை அள வைத்துக் கொண்டிருக்கிறது தகப்பன். அப்படி ஒரு தகப்பனும் செய்ய மாட்டார். Because no father makes the son to cry all his life. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். எங்களை சோதித்து எங்களை அள வைக்கிறவர் அல்ல. ஆனால் எங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, நன்மையான வாழ்க்கைக்காக, மகிழ்ச்சிக்காக சிலவேளை சில காரியங்கள் தாமதமாகிக் கொண்டு, சிலவேளை சில காரியங்கள் நடக்காத போல காணப்படும். ஆனால் தேவனோ அதை நன்மையாகவே மாற்றுகிறவராயிருக்கிறார். But our heavenly Father does the same thing as well. Sometimes certain things will be tarrying in our life, that we must be impatient because he is going to give it in the right time, because he stops it for a while, because you have to learn certain things in your life. அப்படி நாங்கள் சுய இச்சை என்றால் என்ன? சுய இச்சைக்குள்ள இழுபட்டு நாங்கள் செய்யக்கூடாததை நினைப்போம், ஆனால் செய்து விடுகிறோம். பாவத்தை செய்யக்கூடாது என்று அங்கே சிலர் நினைப்பார்கள், ஆனால் பாவத்தை செய்து விடுகிறார்கள். குடிக்கக்கூடாது நினைப்பார்கள், குடித்து விடுகிறார்கள். அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைப்பார்கள், ஆனால் செய்து விடுகிறார்கள். இப்படியான அந்த சுய இச்சையின் காரணமாகத்தான் பாவம் பிறக்கிறது. Because of their own lust, the sin conceives. That is, because if a man goes what he doesn't want to do it, if he makes a sin, that is a sin, and that is because he lusted over it, and he might think that he doesn't want to drink, but he drinks. That is because of his own lust. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. The lust conceives and then it brings sin in his life. அந்த பாருங்க, ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில உருவாயினால், ஒரு குழந்தை அங்கே கற்பம் தரித்து அந்த குழந்தையாக வெளியேற 9 மாதங்கள் அது வளர்ந்து வெளியே வந்து குழந்தையாக வருவது போல இந்த பாவம் அங்கே கற்பம் தரித்து, இச்சை கற்பம் தரித்து கடைசியாக பாவத்தை கொண்டு வருகிறது. How the baby is been conceived in the womb and it stays there for 9 months and then the baby comes to this world. Similarly, the lust is in you, which has been conceived in you for a while, and then after this the sin comes out. குழந்தைக்கு அங்கே அந்த குழந்தை வளரும் வரையும் அந்த தாய் எவ்வளவோ காரியங்களை ஒடுக்க வேண்டி இருக்கிறது. உணவுக்காக அங்கே தனக்கு விருப்பமா இருந்தாலும் விருப்பாத ஒரு உணவை சாப்பிடு, பிள்ளைக்கேற்ற சுகத்துக்கேற்ற உணவை சாப்பிடுகிறார்கள். அங்கே என்னென்ன காரியம் பிள்ளையை பாதிக்குமோ அதை விட்டு செய்கிறார். அதே போல பாவம் செய்கிறவர்களும் அங்கே அந்த பாவத்தை தாங்கள் செய்கிறோம் என்று அறியாதபடி அந்த இச்சையை வைத்துக்கொண்டு பாவத்திலே வாழுகிறார்கள். Because how the woman, when she is conceived, she doesn't eat certain foods or certain things in her life because she wants a healthy baby to be conceived and she wants to give a birth. And similarly, the people who lust after flesh also do the same thing. Certain things they leave out from their lives, and then finally they give birth to sin. அந்த பாவத்தின் மூலம்தான் மரணம் உண்டாகிறது. And because of that sin, the death comes. தொடர்ந்து ஒருவர் பாவத்தில் இருப்பாரானால், நான் செய்வது பாவம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை ஒரு நாளும் உணர்ந்து போவதில்லை. அது ஆத்துமாவிலே மரித்து போகிறார்கள். Because when they sin in their lives and they continuously sin in this and they say, oh my God forgives me for this, then that means they are dead in their soul. இச்சை என்பது பணத்தின் மேல ஒரு இச்சை. சிலவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல பணத்தின் மேல ஒரு இச்சை, உடைமைகள் மேல ஒரு இச்சை, மற்றவர்களுடைய வாகனத்தின் மேல ஒரு இச்சை, அல்லது மற்றவருடைய வீடுகள்ல ஒரு இச்சை. ஆனால் எங்களுக்கு திராணிக்கு மேலாக சில வேளைகள்ல போகும்போது அதெல்லாம் பாவத்தை பிறப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. Because there is lust in flesh, there is lust of money, there is lust for a new house, there is lust, and what you can able to do, God provides it for you. But if you go more than that, then the sin enters in your life. எங்களோட திராணிக்கு தக்கதா நாங்கள் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து எங்களோட வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளும் போது, உதாரணமா வாலிபர்களா இருந்தாலும் கூட, படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் கூட, எதை நாங்கள் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது, இது இச்சையானது, இது பாவமானது என்று விலக்கி விடும்போது தேவனோட வாழ்க்கையில அங்க எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். Because especially youth, you know your strengths and the weaknesses and what are the lusts which you know. But if you fear God and do things according to the will of God, then you will be fruitful or you sin in your life. எங்களுடைய வாழ்க்கையில வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு, அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு.
Because where you have anger and jealousy, and there you have bad newses. இங்கே வேதத்துல பார்க்கிறோம், எங்க சண்டைகளும் யுத்தங்களும் வருகிறது என்றால் யாக்கோபு 4:1 சொல்லுகிறது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Because in James 4:1 says like this, from whence cometh wars and fightings among you? Come they from hence, even of your lust, that war is your members. ஆகவே நாங்கள் அங்கே எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று வைராக்கியமாய், சில வேளையில இது பிழை என்று தெரிந்தாலும் சில பிள்ளைகள் பெற்றோர் ஒரு காரியத்தை இது பிழை என்று சொல்லும் போது எதிர்த்து நின்று வைராக்கியமா இல்லை இது சரி என்று நிற்பார்கள். Because sometimes the parents will say to the children, this is wrong, and the children will be stubborn and they will say, no, that is not wrong, and they will like to do that. ஆனால் காலதாமதம் ஆகும்போது அது பெற்றோர்கள் சொன்னதுதான் சரி என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும். Because in later days, when after days pass by, when they think about it, then they say what the parents said, that is absolutely true. ஆகவே எந்த விதத்திலும் வைராக்கியங்களோ விரோதங்களோ இருந்தால் அந்த சகலவிதமான எல்லா துச்சைகளையும் விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நாங்கள் விலத்தும் போது, because whatever the jealousy or stubbornness in your life, it is there, when you take away from your heart, தேவன் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கிறார். yes, truly God will help you. ஏனென்றால் யாக்கோபு 3:17 சொல்லுறபடி, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் அங்கே இணக்கம் உள்ளதாயும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் இருக்கிறது. Because in James 3:17 says, but the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, and easy to be entreated, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. அந்த ஞானம் பட்சபாரம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. Because it is without partiality and without hypocrisy. ஆகவே இந்த ஞானத்தை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டும். Because this heavenly wisdom we have to ask from our God. அங்கே நாங்கள் அந்த ஞானத்தை கேட்கும்போது அந்த ஞானம் சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. Because the wisdom which you get from God is first, it is pure. அது மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது. It is just pure, it is also gives peaceable in your life. அது மட்டுமல்ல, இரக்கமும் நற்கனி நிறைந்ததாய் இருக்கிறது. Because it is gentle and it is full of mercy of good fruits. ஆகவே பாவத்தை விட்டு நான் ஒரு மனுஷன் விலத்த வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில இருந்து எங்களுடைய குறைகள் குற்றங்களை நாங்கள் அறிந்து அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். Because if a man wants to be near God, then he has to come to the presence of God and say whatever the sins he has done, he has to repent for it. பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை தேவ சமூகத்தில கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Because the heavenly wisdom, he has to ask it from the feet of God and ask for it. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5 ஞானத்திற்கு குறைவுள்ளவன் கேட்க கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று. Because in James 1:5, if any of you lack in wisdom, let him ask of God and give it to all men liberally and upright, not it shall be given to him. அப்ப ஆண்டவர் தரும்போது சம்பூர்ணமாகவே தருவார். Because when God gives to you, he gives it completely or full. ஆகவே நாங்கள் சோதனை வந்தாலும் அந்த சோதனை பாவத்துக்குள்ள நாங்கள் போய் சிக்கப்படாதபடி அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ளத்தக்க ஞானத்தை என் தேவன் தருகிறார். Because if there is temptations come in your way, God gives you the wisdom to escape from this type of sins. சுய இச்சையில இழுக்கப்பட்டு பாவத்துல போகாதபடி பாதுகாக்கிறார். Because in your own lust, when you have been drawn to that, God helps you to give his heavenly wisdom to go away from that. இப்படியா சுய இச்சையினால் இழுக்கப்படும்போது எத்தனையோ பேர் அநியாயமாக அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். Because if anyone is been drawn by their own lust, then they have lost the peace in their hearts. அப்படி இழந்து விட்ட உடனே சொல்கிறார்கள், எங்களுக்கு தேவனுடைய உதவி கிடைக்கவில்லையே, தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லையே, என் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, இப்படியாக கேள்வி கேட்டுக்கொண்டு தங்களைத்தானே ஆண்டவரை விட்டு தூர போகிறவர்களும் உண்டு. Because certain people, when the peace is gone from their heart, they will say, why God has let me down, whether God is not on my side. And similarly, by saying like this, they backslide in their life and go away from God. அன்பான சகோதரனே சகோதரியே, my dear brothers and sisters, தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. Because God never puts down no one. அவர் ஒருவர்தான் மாறாதவர், எப்பொழுதும் கைவிடாதவராய் இருக்கிறார். He is an unchanging God and he never lets you go.
ஆனால் பாவத்திலே விழுந்து எங்களோட மரணம், அதாவது நாங்கள் மரணத்துக்குள்ள போய் எங்களோட ஆத்துமா மரித்து போய் நாங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் நரகத்துக்கு போவதை தேவன் ஒரு நாளும் விரும்புவார் அல்ல. Because God doesn't want you to do sin and be dead in your soul. God doesn't want you to go to hell. அதனால தேவன் சிலபல சிற்றிப்பு எங்களுக்கு சிற்றிப்பை கட்டளையிடலாம். Because God might order chastening in your life. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அநேக காலமாய் தாமதமாகி கொண்டு போகலாம். Because some things, certain things in your life will be delayed in your life because of these problems. விசா பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல பிரச்சனைகள் தோண்டி இருக்கலாம். எதுவானாலும் என் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. Because it might be visa or your work or something about your children. It is not hidden from God. அல்லது நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல கிடைக்காம போயிருக்கலாம். Because you might be expecting certain good results in your exams, but you must have lost it. ஆனால் எதை செய்தாலும் என் தேவன் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். Whatever God does in your life, it is for good, for your future. உங்களுக்கும் எனக்கும் எது செய்தாலும் என் தேவன் அங்க செய்யறதெல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். Whatever God does in your life, it is for good. And you have to think about it. சோதிக்கப்படுகிறவன் தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. Because the Bible clearly says if a man has temptation, he must not say that God is tempting him. எங்களுடைய சுய இச்சையினாலே நாங்கள் செய்கிற பாவத்தினாலே நாங்கள் இழுகுண்டு போகாதபடிக்கு தேவன் எங்களை சிட்சிக்கும் போது நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். Because we have been pulled by our own lust, and it is not by God. And always you must know that God is chastising you. இன்றைய காலவேளையிலே தேவன் பேசினது போல அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய எங்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாக என் தேவன் செய்கிறார் என்று ரோமர் 8:28 சொல்லுகிறதின்படி. Because as in Romans 8:28 says, who have been called by God, it is all been determined and it is done according to that. தேவன் எங்களுக்கு நன்மையாகவே செய்கிறார். Always God does good things for you in your life. ஆகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும். Because of this we can boldly say that who will take me away from the love of Christ. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:32 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினார். Because in Romans 8:32 clearly says, 8:32 says that he spared not his own son but delivered him up for us all. மற்றெல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பதபடி How shall he not with him also freely give all things to us? மற்றெல்லாம் சொல்லும்போது மற்ற எல்லாவற்றுக்களையும் எல்லாம் அடங்குறது. இந்த நாளிலே நீங்கள் என்ன காரியத்துக்காக ஆண்டவர் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கிறேன் என்று வந்திருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் தருகிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். Because our God who is there is an omnipotent God. He gives you everything. Whatever you ask in his presence, he will do it for you. ஆகவே இந்த இடத்துல என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நீங்க நினைக்கலாம். Because you might ask, oh, there is no one to ask how I am. விசாரிக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். Because God, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசாரிக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். Because the God who is here will also inquire about you. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாரா அவரையே தந்தவர் நம்மோடு இருக்கிறார். Because the God who saw that he never spared his own son, he will help you. சொன்னதை செய்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். Because the God who says he is there and he will do it for you. ஆகவே நமக்கு உதவி ஒத்தாசை வரும் பர்வதம் இந்த இடத்திலே அவர் தன்னுடைய ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Because the help, he is giving the help to us. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொன்றையும் தேவ ஆவியானவர் இந்த வேளையில் செய்து கொண்டிருக்கிறார். Because the Holy Spirit clearly tells me to say to you that is whatever you ask of God, God will provide it for you. நான் உங்களுக்கு விசுவாசமா சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்த யாராவது எதிலும் குறைவுபட்டு இந்த காரியம் எனக்கு இந்த நாள்ல செய்ய வேணும் ஆண்டவர் என்று வந்திருந்தால் என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த வேளையில நிரூபிப்பார். Because with faith I am saying to you, if you lack in anything and if you ask God in this presence at this time, God will provide. That is my faith. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். If you have faith, எத்தனை விசுவாசி கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. ஆகவே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு, because of the strength of God you have been guarded. 1 பேதுரு 1:5 வாசிப்போம். 1 Peter 1:5 who are kept by the power of God through faith into salvation, ready to be revealed
in the last time. தமிழே வா. ஆமென். Amen. Hallelujah. பாருங்க, ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. நாங்கள் விசுவாசமாய் இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அங்கே பரலோகத்தில் வைத்திருக்கிற தேவன் அவர் நிச்சயமாக எங்களுக்கு அருளி செய்வார். Through faith, the power of God is revealed through us, which is being kept in the heaven for us. ஆகவேதான் நாங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியமில்லை. Don't be troubled. அங்கே இன்று போய் நாளை வாருங்கள் என்று சொல்லுகிறேன் தேவன் அல்ல. Because our God doesn't say, go and come back tomorrow. தேவன் சொல்லுவாரா என்றால் அதை உடனே செய்கிற தேவனா இருக்கிறார். Because if God says, He does immediately. அவர் செய்கிறது தாமதிக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமா ஒரு பெரிய நன்மைக்கு தான் அது தாமதிக்கிறது. Because if it is been put down for a while, that is for certain times, then that is for good for you. மத்தேயு 12:20 சொல்லுகிறது. If you go to Matthew 12:20, it says, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கியேறி திரிய அணைக்காமலும் இருக்கிற தேவன் என்று. Because Matthew 12:20 says, a brew is reed shall he not break, and a smoking flesh shall he not quench, till he send forth judgment unto victory. உங்களுடைய வாழ்க்கையில அங்கே என்ன காரியத்திலே ஜெயம் கிடைக்க வேணும் ஆண்டவரே? அநேக காலமாக இந்த காரியம் விசா காரியத்துக்காக நான் வேதனையோடு இருக்கிறேன், அல்லது வாழ்க்கையில வந்து ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்பின காரியத்திலே அது நிறைவேறாம இருக்கலாம். ஆனால் நீங்க நீதி செய்ய வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களானால், because if you want victory in your life and you say that you have problems, you're not getting your visa or some problem which is hindering you, and if you ask God to do judgment in your life, என் தேவன் நெறிந்த நாளை முறிக்காம இருக்கிற தேவன். because my God never brew his reed shall he not break. மங்கி எரிகிற திரிய அணைக்காமல் இருக்கிற தேவன். Because smoking flesh he won't quench it. இந்த புல்லு நெறிந்து போயிட்டு இது தேவையில்லை, இது தூக்கி எறிஞ்சு விடலாம்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி எறிய மாட்டார். Because the brew is reed like this, it is there, and he doesn't want to throw it off. இந்த திரி எரிய இல்லை, இது எறிஞ்சு போட்டு இது மங்கி எரியுது, இது தேவையில்லை, ஒரு புதிய திரியை நாங்கள் வைப்போம் என்று அவன் தூக்கி எறிந்து விட மாட்டார். Because a smoking flake, so it is not going to give fire, so he doesn't want to throw it off. அந்த மங்கி திரியை திருப்ப எரிய பண்ணுகிறவரா என் தேவன். Because the smoking flake, God makes உட it வாழ்க்கையில burn again. உட வாழ்க்கையில இந்த நாள் எந்த காரியம் அப்படி சோர்ந்து போய் காணப்படுகிறதோ, because in your life whichever things which has been there which draws you back, அது உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற காரியம் அநேக நாட்களாய் பணத்தை வைத்து அது செலவழிந்து போய் முடிந்ததா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ நாள் வாஞ்சி அந்த பிசினஸை செய்ய முடியாமல் இந்த நாட்களில் அது அங்கே எனக்கு இனி அதுக்கு சான்ஸே இல்லை என்ற ஒரு மாதிரி எல்லாம் ஜீரோ என்ற ஒரு கட்டத்தில் போய் கொண்டிருக்கலாம். because you might be thinking everything whatever in your life it's become zero because of your studies or because of your business or because certain things in your life or in your future. If you think that it has become a zero, no. நாம் பிரசங்கம் பண்ணுகிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். The God whom I preach, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். because he alone, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியைகள் ஒன்றுமில்லை. because he does everything. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். whatever he says it will be done. என் தேவன் சொன்னதை செய்கிறவர். because what my God says he will do it. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிற இந்த வேளையில உங்களோட வாழ்க்கையில என்ன குறைவோ அந்த குறைவிலே என் தேவனுடைய வல்லமை விளங்கும். whatever the shortage in your shortfalls in your life, whatever our God will provide now. ஏனெனில் தேவனுடைய வசனம் பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். because in heavenly things all whatever the shortage is there, God உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். Jesus Christ in அது என்ன குறைவாகவும் இருக்கலாம், whatever it might be short in your life, அந்த குறைவு எல்லாவற்றையும் என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். whatever shortfall in your life, God is going to glorify and give everything to you through Christ Jesus. என் தேவன் உன்னுடைய ஒரு குறைவை மட்டும் நிறைவாக்குவேன் என்று வேதம் சொல்லவில்லை. because God never says that he will only one shortfall he will just clear it off in your life. என் அன்பு தேவன் சொல்லுகிறார், உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். because through Christ Jesus in the heavenly place, God will
clear every weakness in your life. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. Because you must not be sad or grieved, because you have to give always, present everything to God with thanksgivings, and God will provide everything, and heavenly peace will cover you. இந்த நாள்ல உங்கள் குறைவு என்ன குறைவாகவும் இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில குடும்பத்திலே சமாதானம் இல்லாம இருக்கலாம், அல்லது சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். Because in your life there will be shortfalls in your life, there will be troubles in your life, saying that you don't have money or visa or some other things like this, in shortfalls in your life, but God will provide. ஆரோக்கிய குறைவா இருக்கலாம், வியாதிப்பட்ட சரீரமா இருக்கலாம், நீங்கள் தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது உதவியற்ற தன்மையா இருக்கலாம். எல்லாரும் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒரு ஓரத்தில் விடப்பட்டது போல தனிமையாக இருக்கலாம். Because you might be saying that people who have promised to help you, but no one has helped you, and you have been left out, or you will be weakness, or you have sickness in your life, or any other problems where you have been shunned out from everything. என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். In all these weakness, God takes it out in glory in Christ Jesus. Everything will be fulfilled in your life. அவர் அங்கே மகிமையிலே நிறைவாக்கும் போது நாங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். Because when in glory God makes everything to come be full, then we have to glorify our God. சமாதானத்தை கெடுக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விலத்த வேண்டும். Because whatever the things which abrupt our peace, we have to come away from that. எது சமாதானத்தை கெடுக்கிற இச்சை அடக்கம், அதாவது இச்சை அடக்கம் இல்லாதபடி எதையும் நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, வருமானத்துக்கு மிஞ்சிய காரியங்களை செய்கிறது, அதனாலே பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அப்படியா வரும்போது எங்களை அறியாம எங்களுடைய சமாதானம் குலைந்து போகிறது. Because our peace is gone, because when you have certain amount of salary, you have to work according to that. But if you go above that, then your peace is gone. Similarly, God gives in each and everything your help. அங்கே எதை செய்தாலும் நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் போது, எங்களுடைய திராணிக்கு தக்கமாய் செய்யும் போது, தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது, எல்லாம் எங்களுக்கு நிறைவானது என்று ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவனை துதிக்கும் போது நம்முடைய இருதயமே அங்கே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பும். Because when you are praising God in everything and do according to what God says, and then the heavenly peace of God will overflow you. எங்கள் தேவன் எங்களை சோதிக்கிறவர் அல்ல. Our God never tempts us. இந்த நாளிலே கூட எங்கள் தேவன் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். Because today I will confirm and say, in weakness God helps us. ஆகவேதான் ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். Because in Romans 8:26 says, in even our Holy Spirit helps us in அடுத்து our வாசிப்போமா? 8:26. ஹல்லேலூயா. பாருங்க, யார் உதவி செய்யறது? உங்களுக்கு சில வழியில என்ன செய்ய வேணும், எப்படி பேச வேணும், போகிற இடத்துல எதை பேச வேணும் என்று தெரியாமல், அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஆண்டவரே நான் எப்படி பேச வேணும் என்று தெரியல, அந்த இடத்துல எனக்கு ஒரு தயவு உண்டு பண்ணுங்க ஆண்டவரே என்று நாங்க சொன்னாலே போதும். எங்களுக்காக ஒரு ஆள் எங்களுக்காக ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆவியானவர் எப்பொழுதும் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Because when you go for an interview for saying like that, and you might say what I'm going to speak and how I'm going to answer them, and if you ask, oh Holy Spirit help us, and Holy Spirit is always making intercession for you. நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், இந்த வாரத்திலே நீங்கள் இன்டர்வியூக்கு போறதுக்காக சிலர் இருக்கிறீர்கள். அது மட்டுமில்ல, வேலை காரியங்களாக போயிருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். தேவனுடைய சமூகம் சென்று தேவ தயவுகளை உண்டு பண்ணும். உங்களுக்காக அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். தேவன் நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவனை கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா விசுவாசத்தோடு கூட. Praise God, because God is going to do miracles. ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். Because the Holy Spirit helps in our infirmities and maketh intercession for us with groanings. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் தான் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Because the Holy Spirit
looks into your hearts. நீங்க நிக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்துல நீங்க மட்டும் அங்க பக்கத்துல ஒரு சகோதரி இருக்கிற பக்கத்துல ஒரு சகோதரன் இருக்கிறார் இப்படிதான் நீங்க நிக்கலாம். Because you might be thinking, oh, the next who is sitting there is a brother or a sister and he is sitting there by my side. நான் இப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போதும் அங்க என்னோட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அங்க அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். Because the God, the Holy Spirit which is in me, and the same Holy Spirit has anointed you. அதே ஆவியானவர் தான் உங்களையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். The same Holy Spirit has anointed you as well. அந்த அபிஷேகம் என்ன செய்யற? அந்த அபிஷேகம் அங்கே தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கி பண்ணுகிறது. Because what is this anointed doing? It makes us to preach. நொறுங்குண்ட இதயங்கள் உள்ளவர்களை குணப்படுத்துகிறது, வேதனையில் உள்ளவர்களை அங்கே மகிழ்ச்சிப்படுத்துகிறது. He heals the broken hearted, the people who are grieved, it makes them joyful. துக்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறது. Because of instead of sorrow it gives joy. இந்த அபிஷேகம் வியாதிகளை குணப்படுத்துகிறது. This anointing heals sicknesses. ஆகவே இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த வேளையில யார் யார் இந்த வியாதிப்பட்டு வந்தாலும் அல்லது வேதனையோடு வந்தாலும் துக்கத்தோடு வந்தாலும் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த வேளை உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, உங்களை விடுதலை ஆக்குறது, உங்களை குணப்படுத்துகிறது. அது எந்த வியாதி எத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த வேளையில தேவ ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Because the God, Holy Spirit's presence is here. If there is any sicknesses, God is healing you today. ஆகவே இந்த வேளையில தேவனுடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் யார் எழுந்து நில்லுங்கள். தேவன் இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் அவர்தாமே அவருடைய கரத்தை வைத்து தான் அவர் அங்கே விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிபூர்ண விடுதலை, சமாதானத்தை, என்ன குறைவு அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் தேவன் மகிமையிலே உங்களுக்கு நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is going to do everything in his glory. தேவனின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்றவர்கள், தேவனுடைய உதவி எனக்கு வேண்டும் என்று சொல்ல கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். Clap our hands and praise God. Hallelujah. சங்கீதம் 28:24 சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன். Because whosoever is having troubles and God, the prayers what he does, God sees that and helps him. ஆகவே உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை தேவன் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. Because he never despises or abhor the affliction of the afflicted. நீங்கள் எந்த பாதையில போனாலும் அவர் அதை அற்பமாய் எண்ணுகிறதில்லை. Because whatever way do you go, God never abhors us. அவர் அருவருக்கிறதில்ல. He never despises it. இந்த பிள்ளை எந்த நேரம் அழுது கொண்டிருக்கிறது என்று தள்ளி விடுகிறதில்ல. Oh, this child is always crying in my presence. He never shuns you out. இந்த மகன் எப்பொழுதும் என்னை தொந்தரவுபடுத்திக் கொண்டிருக்கான் என்று தள்ளி விடுகிறவர் அல்ல. Because oh, this son is always giving me troubles and asking this and that from me. அவர் அன்போடு கூட அணைத்துக் கொண்டு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். With love he caresses you and gives everything to you. அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த வேளையில் அந்த பலவீனங்களை நீக்கி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Because the Holy Spirit at this time, whatever the weakness it takes away and strengthens us. எல்லா பலவீனங்களையும் அவர் நீக்கி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படியே தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீங்க செய்யற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையில விடுதலையை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரை நீங்கள் இப்பொழுது தொடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரபரபா சீகரமா சீகரபந்தோரி கரரவரிமரரபா. அப்படியே வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வேளையில் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு தேவனிடம் அவர்தான் விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர், சத்துவத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் அப்படியே அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு தலைகளிலும் ஒவ்வொரு சிரசுகளின் மீதும் இப்பொழுது தங்குகிறதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோட உற்சாகமாய் அந்நிய பாசையில் தேவனை துதியுங்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். இப்பொழுது அவர் தன்னுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இப்பொழுது ஒத்தாசை அனுப்புறபடினால் என் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓரபா சந்தரரபா ரீகரரபா ரீமரபா சீகரரபா. என்ன குறைவுகளோ கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில எல்லா குறைவும் இந்த வேளையில நிறைவாகட்டும். ஹல்லேலூயா. ரபா சந்தரரபா ரீமரபா சீகரரபா. ஹல்லேலூயா. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்ய அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இதோ ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் பூமியின் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன் என்று சொன்ன தேவன்.
அவர் வாக்களித்தவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? உற்சாகத்துடன் தேவனை நன்றியோட கூட துதிப்போம். ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் இருந்தாலும் உன் ஜனங்கள் முன்னிலையில் ஒரு ஜனங்களிடம் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். இந்த வேளையில் அந்த அதிசயங்களை என் தேவன் செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து நாங்கள் நன்றியோட கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ரபரரப சீக்கரப ரிமரரப. பரிசுத்த பிதாவே, உங்களை நன்றியோட கூட துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கும் உங்கள் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் உங்கள் தேவன் பெரியவரே. பெரியவரே இயேசு பெரியவரே. உயர்ந்தவரே இயேசு உயர்ந்தவரே. பெரியவரே இயேசு பெரியவரே. உயர்ந்தவரே இயேசு உயர்ந்தவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும். உற்சாகமாய் பாடுவோம். என் தேவன் இந்த வேளையில் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும்படியாய்